தவிக்கும் இருளர் மக்கள். இப்படி எழுதி எழுதியே கையும் மனதும் வலிக்கிறது. இது போன்ற பல நிஜங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாலும் அவர்கள் வாழ்வு என்னவோ இருட்டில்தான் உள்ளது. திருவள்ளூர் அருகே இருட்டிலேயே உழலும் இருளர் மக்களின் நிலை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே உள்ள வீரமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட பந்திக்குப்பம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அரசு வீட்டுமனை பட்டா வழங்கிய இடத்தில் குடிசை அமைத்து வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள். அதிலும் மண் சுவரோ கல் சுவரோ கூட இல்லாமல் ஓலையிலேயே சுவர் அமைத்தும் கதவமைத்தும் அதில் அடைபட்டு கிடக்கிறார்கள். மலைப்பகுதியில் கிழங்கு பறித்தல், தேன் எடுத்தல் போன்ற வேலைகளை செய்து இந்த இருளர் மக்கள் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கஷ்ட ஜீவனம் நடத்தி வருகிறார்கள். வருங்கால இந்தியாவின் வெளிச்சமான குழந்தைகள் அகல் விளக்கின் ஒளியில் பாடம் படித்து வருகிறார்கள். தெருவிளக்கில் நின்று படித்து லட்சியத்தை அடைந்தேன் என வெற்றி பெற்றோர் கூறுவது எல்லாம் எதுவுமே இல்லாத அந்த காலம். ஆனால் தற்போது கலர் கலராக மாறியுள்ள வாழ்க்கையில் ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்கும் வசதிகள் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு கிடைக்காதா? மற்றவர்களை கண்டு குழந்தைகளின் மனம் ஏங்காதா? இரவின் நிழலில் பாம்பு, தேல், பூரானும் தங்களோடு உலாவ வந்து விடுவதாக வேதனை தெரிவித்துள்ள இருளர்கள் குடிசை பகுதிக்கு அருகில் உள்ள டாஸ்மாகில் இருந்து மதுப்பிரியர்களின் தொல்லைகளும் கூட சேர்ந்து விடுவதாக சோகத்துடன் தெரிவிக்கின்றனர். இலவச வீட்டுமனை பட்டா மட்டும் வழங்கிய அரசு இதுவரை அவர்களுக்கு வேறு எந்த அரசு ஆவணங்களும் வழங்கவில்லையா? ரேஷன் கார்டு, சாதி சான்றிதழ், ஆதார் கார்டு உள்ளிட்ட எதுவுமே இல்லாமல் கையறு நிலையில் தவிக்கும் அவர்களுக்கு அரசு குறைந்தபட்ச கருணையாவது காட்ட வேண்டும் என கேட்கின்றனர். ஆவணங்கள் கேட்டு பல ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அதற்கு அவர்கள் செவிமடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள இருளர்கள் தங்கள் மீது முதலமைச்சர் கருணை காட்டி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தர வேண்டும் எனவும் மன்றாடுகின்றனர். வீட்டிலும் வாழ்க்கையிலும் இருளை மட்டுமே எதிர்கொண்டு வாழ்க்கை நடத்தி வரும் இந்த இருளர் மக்களுக்காகவும் அவர்களின் கள்ளமெல்லா பிஞ்சு குழந்தைகளுக்காகவும் அரசும் அரசு அதிகாரிகளும் மனமிறங்கி அவர்களின் கோரிக்கை நிறைவேற்றுவார்களா?